ராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. கற்பாறு ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. உஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேழத்திராகவன் திருக்கதை திரிகை வேலை தரைமிசை செப்பிட குருகை நாதன் குறைகழல் காப்பதே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக வாரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். எப்படியான சர்வேஸ்வரன் இந்த உலகிற்கு ரட்சகனாக அமைந்திருக்கின்றான். அவனுடைய இந்த ரக்ஷணத்துவம் என்று சொல்லக்கூடியது காக்கும் இயல்பு என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழ்வார்கள் பகவானை சொல்லுகின்ற பொழுது காக்கும் இயல்பினன் கண்ணபிரான் என்று எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி இந்த உலகை அவன் ஏன் காக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு அவன் காரணமாக அமைந்திருக்கின்ற ஒரு காரணத்தினாலே இந்த உலகத்தை காக்கும்படியான பொறுப்பு என்று சொல்லக்கூடியது பகவானுக்கு இயல்பாக அமைந்திருக்கிறது. பொதுவாக நாம உலகத்தில் பார்க்கிறோம், ஒரு குழந்தைக்கு காரணமாக இருத்தல் என்கின்ற ஒரு காரணம் பற்றித்தான் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை காப்பாற்றுகின்றார்கள். இந்த குழந்தை ஆறாலே உருவாகி இருக்கிறதுன்னு சொன்னா ஒரு தாயாலையும் தந்தையாலையும் என்கின்ற பொழுது அந்த குழந்தை உருவாவதற்கு அவர்கள் காரணமாக இருப்பதனால் அந்த குழந்தையை காக்கும்படியான பொறுப்பு என்று சொல்லக்கூடியது அந்த தாய்க்கும் தந்தைக்குமாக அமைந்திருக்கின்றது. ஆக ஆரிடத்திலே இந்த காரணத்துவம் என்பது அமைந்திருக்குமோ அவர்களிடத்திலேதான் இந்த ரட்சகத்துவம் என்பது அமைந்திருக்கின்றது. இந்த காரணத்துவமும் ரட்சகத்துவம் சேர்ந்து பகவானுக்கு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டும்படியாக ஒரு விஷயம் அமைந்திருக்கிறது. எது அமைந்திருக்கிறதுன்னு கேட்டா, பகவானுக்கு பல பல நாமங்கள், சகஸ்ர நாமங்கள்னு சொல்றோமே, அப்படி ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் இருந்தால் கூட அவனுக்கு இன்னொரு விசேஷமான ஒரு திருநாமம் அமைந்திருக்கிறது. இதை ஒரு நாமம் அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், இதை ஒரே ஒரு எழுத்து என்று கூட நாம் அதை கொள்ள இயலும். தமிழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று இதை அழைப்பார்கள். ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனா அந்த ஒரு எழுத்துக்கு அர்த்தம் இருக்கும். இப்ப தை அப்படின்னு ஒரு எழுத்து தான், அந்த தை அப்படின்னு சொன்னா ஒரு மாசத்தினுடைய பெயர் அப்படின்னு வருகிறது. கை அப்படிங்கிறது ஒரு எழுத்து தான்,
அப்படி இந்த கைங்கிறது நம்முடைய உடல்ல ஒரு அங்கம், ஒரு உறுப்பு என்று இருக்கிறது. அதை போல ஓரெழுத்து ஒரு மொழியாக பகவானுக்கு ஒரு திருநாமம் அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த திருநாமம் ரொம்ப வசத்தியான திருநாமம். என்ன திருநாமம் என்று கேட்டால் அ என்பது பகவானுடைய திருநாமம். அகாரோ விஷ்ணு வாசகா. அகாரம் என்கின்ற எழுத்து இருக்கின்றதே, அந்த எழுத்து விஷ்ணுவாகிற பகவானுக்கு உரியது. அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. எப்படி எல்லா எழுத்துக்களுக்கு முன்னாடி இந்த ஆங்கிற எழுத்து தான் முதல்ல போடணும். அந்த ஆ அப்படின்ற எழுத்தை நம்மால உச்சரிக்காமல் நம்மால எந்த வாக்கியத்தையும் நம்மாலே வாய் திறந்து சொல்லவே முடியாது. எந்த எழுத்தை சொன்னாலும் அந்த எழுத்துக்குள்ளே ஆங்கிற எழுத்து அவசியமா இருந்தே தீரும். அதை போல பகவான் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் காரணமாக இருக்கின்றான். எல்லாவற்றுக்கும் முதல்ல அவன்தான் தோன்றினான். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று முதலாக அவன்தான் இருக்கின்றான் என்கின்ற அர்த்தத்தை அந்த ஆ என்கின்ற எழுத்தானது காட்டுகின்றது. அதே சமயத்திலே அந்த ஆங்கிற எழுத்து வடமொழி இலக்கணத்திலே தாது என்று சொல்வார்கள், வேர்ச்சொல் என்று சொல்வார்கள் தமிழ். அப்படி இந்த வேர்ச்சொல்லை தேடி பார்த்தோம்னா அந்த ஆங்கிற எழுத்துக்கு இன்னொரு முக்கியமான பொருள் இருக்கிறது. என்னன்னு கேட்டா அவர் ரக்ஷேன தாது என்று அதை அழைக்கிறார்கள். அந்த ஆங்கிற எழுத்து எம்பெருமான் காக்கும் இயல்பை உடையவன் என்கின்ற அர்த்தத்தையும் அந்த ஆ என்கின்ற எழுத்து காட்டுகின்றது. அப்படி காக்கும் இயல்பை உடையவன் என்கின்ற காரணத்தினாலேதான் இந்த உலகத்திலே இருக்கும்படியான ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்திற்கோ அல்லது இந்த உலகத்திலே இருக்கும்படியானவர்களுக்கோ ஏதோ ஒருத்தராலே ஆபத்து விளையக்கூடிய காலத்திலே அந்த ஆபத்தை போக்குவது என்பதை பகவான் தன்னுடைய பொறுப்பாக ஏற்று செய்கின்றான். ஆழ்வார் சொல்றார், கோல திருமாமகளோடும் கூடியவன் என்ன செய்கின்றான்? சால பல நாள் உகந்தோரு உயிர்கள் காப்பானே என்று ஆழ்வாருடைய பாசனம். கோல திருமாமகளாக இருக்க பிராட்டி இருக்கிறாளே, அவளோட சேர்ந்து சால பல நாள் உகந்தோரு உயிர்கள் காப்பானே. அது ஒரு நாள் 2 நாள் இந்த காக்கக்கூடிய செயலை அவன் செய்வது கிடையாது. பின்ன எப்படி செய்கின்றான்? உகந்தோரு உயிர்கள் காப்பானே. உகந்தோரு என்று சொன்னால் யுகம் யுகமாக பகவான் அந்த காத்தல் என்கின்ற செயலை செய்து வருகின்றான். அந்த காத்தல் என்கின்ற விஷயத்தை அவன் மேற்கொண்டு வருகின்றான். ஆனபடினாலே யுகங்கள் தோறும் இந்த உயிர்களை காப்பது அவனுக்கு பொறுப்பாக இருக்கிறது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகங்கள்லே அவன் அவதாரம் பண்ணுகின்றான். அப்படி அவதாரம் பண்ணுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், இந்த உலகமானது ஆரோ ஒருத்தராலே இந்த உலகத்திற்கு ஒரு இடர் எழுகின்ற பொழுது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துயரம் நிகழ்கின்ற பொழுது இந்த உலகை காக்க வேண்டிய பொறுப்பு அவனிடத்தில் இருப்பதனாலே அவன் அவதாரங்களை மேற்கொள்கின்றான். அப்படி பகவான் மேற்கொள்ளும்படியான அவதாரங்களுக்கு கணக்கு உண்டான்னு கேட்டா அப்படி கணக்குன்னு சொல்லவே முடியல. ஆழ்வார் சொல்றார், எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா என்று எம்பெருமானுடைய அவதாரங்களை சொல்லுகின்றார். எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தா. எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தான்னு அர்த்தம் எத்தனை பிறப்புகள் பகவானுக்கு இருக்கின்றன்னு சொல்லி நம்மாலே கணக்கிலே அதை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. எப்பப்பெல்லாம் இந்த உலகத்திலே அழிவு ஏற்படுகின்றதோ, எப்பப்பெல்லாம் ஒரு துன்பம் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் துயரம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் பகவான் ஏதோ ஒரு வகையிலே அவன் அவதரித்து அந்த துன்பங்கள்ல இருந்து இந்த உலகை அவன் காத்து தீர்கின்றான். ஆனாலும் கூட அந்த அவதாரங்களுக்குள்ளே ஒரு 24 அவதாரங்களை ரொம்ப முக்கியமான அவதாரங்கள்னு ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே கணக்கிலே காட்டி இருக்கிறார்கள். அந்த 24 அவதாரங்களையும் ஒரு சலித்து எடுத்து தசாவதாரங்கள் என்று 10 அவதாரங்களை ரொம்ப விசேஷமான அவதாரங்களாக பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த தசாவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரமும் பகவான் ஒவ்வொரு உயர்ந்த விஷயத்தை அவன் இந்த உலகிற்கு அவன் உணர்த்துவதற்காக அவன் அவதரிக்கிறான். பகவான் இந்த உலகத்தை காப்பது என்பது மட்டுமே அவனுக்கு நோக்கம் அல்ல, அதற்கு மேலாக அந்த உலகத்திற்கு பல உயர்ந்த விஷயங்களை காட்டி கொடுப்பது என்பதும் பகவானுக்கு நோக்கமாக இருக்கிறது. அப்படியாக அவன் செய்திருக்கும்படியான தசாவதாரங்களுக்குள்ளே ரொம்ப உயர்ந்த அவதாரமாக
ரொம்ப போற்றப்படக்கூடிய அவதாரமாக பூர்ணாவதாரம் என்று கொண்டாடப்படும்படியானது ஒரு அவதாரம் இந்த ஸ்ரீராம அவதாரம் என்று சொல்லப்படுவது. இந்த ராமாவதாரம் என்பதை சொல்லுகின்ற பொழுது ஆழ்வார் சொல்றார், முன்னுமி ராமனாய் தானாய் பின்னிமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் என்று ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் திருமங்கை ஆழ்வார். மீனோடு ஆமை கேழல் அரி உருவாய் என்று வரிசையாக சொல்லிவிட்டு முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் என்பது ஆழ்வாருடைய திருவாக்கு. இந்த ராமங்கிற நாமம் இருக்கிறதே, அதுதான் ராமர் அவதாரம் பண்ண பிற்பாடு அந்த நாமமானது உலகத்திலே வழக்கத்திலே வந்ததும் கிடையாது. அந்த நாமமானது வேதத்திலே இருக்கக்கூடிய நாமம். அந்த நாமம் ரொம்ப ஒசத்தியானது. அந்த நாமத்தை விளங்க வைக்க வேண்டும். அந்த நாமத்தினுடைய பெருமை நன்கு சிறப்பாக அமைய வேண்டும். சிலருக்கு பெயர் வச்சிருப்பார்கள், அவர்களுக்கு அந்த பேர் ஆறாருக்கோ அந்த பேர் இருந்திருக்கும், யார் யாருக்கோ அந்த பெயர் இருந்தா கூட ஒரு சிலருக்கு அந்த பெயரை வைக்கின்ற பொழுதுதான் அந்த பெயர் பொருத்தம் என்பது அந்த நபருக்கு அமையும். அப்படி அவர் அந்த பெயர் பொருத்தம் அவருக்கு அமைஞ்ச பிற்பாடுதான் என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், அந்த பெயரானது அந்த நபருக்கு அது வைக்கப்பட்ட பிறகு அந்த பெயர் சரியான அர்த்தத்திலே இப்பொழுதுதான் அது உலகத்திலே நடமாடுகிறது என்று சொல்வார்கள். கோதைன்னு ஆண்டாளுக்கு பேர். அவள் எங்கேயுமே தன்னை ஆண்டாள் நம்ம சொல்லிக் கொண்டது கிடையாது. அவள் தன்னை சொல்லிக் கொள்கின்ற பொழுதுலாம் பட்டர்பிரான் கோதை பட்டர்பிரான் கோதைன்னு சொன்னார். கோதைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்ல அழகான மாலைன்னு அர்த்தம். கோதைனா மாலைன்னு தமிழ பேர். அதே சம்ஸ்கிருத பாஷையில கோதா என்று அழைக்கிறோம். கோதா என்ற சொல்லுக்கு நல்ல வாக்கை தருமவள்னு அர்த்தம். அப்போ இந்த பெயர்கள்லாம் வழக்கத்துல இருந்தது. ஆனால் ஆண்டாள் அவதாரம் பண்ண பிற்பாடுதான் நல்ல மாலையாக அவளே என்ன பண்ணினாள்னா, தானே அந்த எம்பெருமானுக்கு பெரியாழ்வாருக்கு திருமகளா இருக்கின்றபடியாலே தானே பூமாலையும் சூடி கொடுத்தாள், தானே பாமாலையாகிற நல்ல வாக்குகளையும் பாடி கொடுத்தாள். அப்போ அவளே என்ன செய்தாள்னு கேட்டால் அந்த பெயருக்கு இலக்கணமாக அவளே திகழ்ந்தாள். அதை போல ராமன்ற நாமம் இருக்கிறதே, அந்த நாமம் ராமருக்கு முன்னையும் சரி ராமருக்கு பின்னையும் சரி அந்த நாமம் வழக்கத்திலே இருந்தது. ஆனால் ராமன்ற பகவான் அவதாரம் பண்ண பிற்பாடுதான் அந்த நாமத்துக்குரிய பொருளானது முழுமையாக ஏற்பட்டது. அவர் தானாய் என்கின்ற அந்த சொல் இருக்கின்றதே, அந்த தானாய் என்பதற்கு பொருளாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டால் அவர் ஸ்வயம் அவதாரம். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு ராமர் இருக்கிறார், அவருக்கு பரசுராமர்னு பேர். ராமாவதாரத்திலேயே வரக்கூடிய இன்னொரு ராமர், அவர் கதையிலேயே இன்னொரு கதை போல அவரும் வருவர். அந்த பரசுராமர் இருக்கிறாரே, அவர் ஒரு ஆவேசாவதாரம். பகவான் 21 தலைமுறை க்ஷத்திரியர்கள், அந்த 21 தலைமுறை க்ஷத்திரியர்கள் ஒரு காலத்திலே அவர்கள் 21 தலைமுறையிலே அரச வம்சத்திலே அசுரர்களாக அவர்கள் பிறந்தார்கள். அப்படி அரச வம்சத்திலே அசுரர்களாக பிறக்கும்படியான அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக பகவான் பரசுராமர் என்று சொல்லும்படியான ஒரு ரிஷி, அந்த ரிஷியினிடத்திலே இந்த அரச வம்சத்தில் இருக்கக்கூடிய அசுரர்களை அழிக்கக்கூடிய காலம் வரையிலுமாக மட்டும் அவருடைய திருமேனியிலே ஆவேசித்திருந்தார். அதுக்கு பிற்பாடு அவர் வழக்கம் போல ஒரு ரிஷியாக மாறிவிட்டார். அதுவே பலராமன் ஆதிசேஷன், ஆதிசேஷனா இருக்கக்கூடியவன் கண்ணன் பெருமானுக்கு அவன் தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக விஷ்ணுவுடைய அம்சத்தோட சேர்ந்து அவன் செம்பொற் கள்ளலடி செல்வா பலதேவா என்பதாக அவனும் அவதாரம் பண்ணியிருந்தான். அவனுக்கு பலராமன் என்பதாக அவனுக்கு திருநாமம் அமைந்திருந்தது. இந்த 2 அவதாரங்களை காட்டிலும் நடுவிலே ஒருவன் இருக்கிறான். அந்த நடுவிலே இருப்பவனுக்கு ரகுராமன், சீதாராமன், ராஜாராமன், ஜானகிராமன் என்று பல பல திருநாமங்களாலே அவனை அழைக்கும்படியாக அந்த ராமன் என்கின்ற திருநாமத்திற்கு அவனே முழு பொருளாக அவன் அவதாரம் செய்தான். அப்படிப்பட்ட அந்த அவதாரத்தினுடைய சரித்திரத்தை நமக்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு திவ்ய கிரந்தம், திவ்ய கிரந்தம்னு சொன்னால் அது ரொம்ப மேம்பட்டதான ஒரு திருநூலாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் திவ்ய கிரந்தம் என்று அழைக்கிறார்கள் பெரியவர்கள். அப்படி மேம்பட்ட திருநூலாக இருக்கக்கூடிய வால்மீகி ராமாயணம் என்கின்ற ராமாயணம் தான் பகவானுடைய வைபவத்தை நமக்கு முதலாக எடுத்து சொல்கிறது. பகவானுடைய வைபவத்தை ராமாயணம் சொல்றதுன்னா அது ஒரு கதை தானே. அந்த கதைக்கு இவ்வளவு ஒரு பெருமை உண்டா? அந்த கதையை இப்படி எல்லாருமாக கொண்டாடும்படியாக அந்த கதை நடந்து முடிஞ்சு எத்தனையோ காலங்கள் ஆயாச்சு. நாம எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு இங்க நாம உட்கார்ந்து இருக்குமோ தெரியாது.
ஆனால் இவ்வளவு காலமாக மீண்டும் 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 அந்த சரித்திரமானது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறதே, அந்த சரித்திரமானது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி என்ன விசேஷம் அந்த சரித்திரத்துக்கு அமைந்திருக்கிறது? அப்ப அந்த சரித்திரத்துக்கு என்ன விசேஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த சரித்திரத்தை அருளி இருக்கும்படியானவருக்கு இருக்கும்படியான பெருமை என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சரித்திரம் இருக்கிறதே, இந்த ஸ்ரீராமாயணம் என்கின்ற சரித்திரமானது முதலாக இந்த உலகத்திற்கு வால்மீகி பகவானுடைய திருவாக்கிலே இருந்து வெளிவந்தது. இந்த வால்மீகி மகரிஷி அவர் மிகப்பெரிய தபஸ்வியாக இருந்தார். எந்த அளவுக்கு அவர் தபஸ்வியாக இருந்தார்னா, அவருக்கு இயற்பெயர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அவருடைய இயற்பெயரானது மறைந்து போகும்படியாக ஒரு வால்மீகின்றது அவருக்கு ஒரு பெயர். அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது ஒரு காரண பெயர். அந்த காரண பெயர்னு சொல்லக்கூடியது வால்மீகம் என்கின்ற வார்த்தைக்கு புற்று என்பது பொருள். அவர் மிகுந்த தவம் மேற்கொண்டு அந்த தவத்தின் பயனாலே அவரை சுற்றி புற்று எழுந்து நிற்கிறது. அப்படி புற்று எழுந்து நிற்கும்படியாக அவர் எத்தனை வருஷம் தபஸ் பண்ணியிருக்கணும். அவ்வளவு கடுந்தவம் மேற்கொண்டு தன்னை சுற்றி புற்றெழும்படியாக தவம் மேற்கொண்டு அப்படியாக தவம் மேற்கொண்ட வால்மீகி மகரிஷி நாரத மகரிஷியை சந்திக்கிறார். இந்த வால்மீகி நாரத சம்வாதம், வால்மீகி மகரிஷியும் நாரத மகரிஷியுமாக அவர்கள் சந்தித்துக் கொண்டது, அவர்களுக்கு மத்தியில ஏற்பட்ட அந்த உரையாடல் என்று சொல்லக்கூடியதான் இந்த ஸ்ரீராமாயணம் என்பது தோன்றுவதற்கு வித்தாக விதையாக அமைந்திருக்கக்கூடியதான நிகழ்வு. இந்த வால்மீகி மகரிஷி நாரத மகரிஷியை பார்க்கிறார். இந்த நாரத மகரிஷி எடுத்து வால்மீகி மகரிஷி சில வினாக்களை தொடுக்கிறார். அதை சொல்ற பொழுது வால்மீகி ராமாயணம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிப்ரச்ய வால்மீகேர் முனி புங்கவம். நாரத மகரிஷியுடைய பெருமைகளை எல்லாம் முதல்ல சொல்றது. இந்த நாரத மகரிஷி இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு சில பெருமைகளை இந்த ஸ்லோகத்திலே காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள். என்ன பெருமையெல்லாம் காட்டியிருக்கிறார்கள்? தபஸ்வாத்யாய நிரதம். நிரதம் அப்படின்னா ஒன்றிலே நன்கு ஊன்றி நிற்றலுக்கு நிரதம் அப்படின்னு பேர். ஒரு சில விஷயங்களை ஆரம்பிச்சார்கள்னா ஆரம்பிச்ச 2வது நாள்ல அது என்ன சரி பார்ப்போம், நம்மளால முடிஞ்சா பார்ப்போம், முடியாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 2 நாளோ 4 நாளோ 10 நாளோன்னு சொல்லி அந்த விஷயத்தை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அப்படியெல்லாம் கைவிடாதபடிக்கு ஒன்றை தொட்ட விஷயத்திலே நன்கு நிலை நிற்கும்படியான மனத்தோட அந்த விஷயத்தை பின்பற்றக்கூடிய தன்மைக்குத்தான் நிரதம் என்று பெயர். அப்போ இந்த நாரதர் எதிலே எல்லாம் நிரதமுடையவராக இருக்கிறார்? தபஸ்வாத்யாய நிரதம், தபஸிலே நிரதமுடையவராக இருக்கிறார், சுவாத்தியாயத்திலே நிரதமுடையவராக இருக்கிறார். அதற்கு மேலே இவர் அவருடைய பெருமையை அடுத்த பெருமையை சொல்ற வாக்விதாம்பரம், அதற்கும் மேலாக முனி புங்கவம், நாரதம். இதெல்லாம் நாரத மகிழ்ச்சி இருக்கக்கூடிய தன்மைகள். இதெல்லாம் நாரதர்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர் அவருக்கு மட்டும் இருக்குன்னு புரிஞ்சக்கூடாது. இந்த சரித்திரத்தின் மூலமாக ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு பெரியவர்கள் காட்டுகிறார்கள். நாரதர்னா உடனே நமக்கு என்ன நினைவு வரும்? நாரதகா கலக பிரியகா அப்படின்னு பேர். நாரதர் அப்படின்னு சொன்னாலே அவர் கலகங்களை மூட்டுபவர். எங்க பார்த்தாலும் ஏதோ இடத்துல போய் வம்பு செய்து விட்டு அவர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை செய்து அப்புறம் அதுக்கு ஒரு சமாதானம், நாரதர் கலகம் நன்மையிலே தான் முடியும் என்று ஒரு சமாதானம் சொல்லி அப்படியாக கலகக்காரர் தான் நாரதர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா வாஸ்தவத்திலே நாரதர் அப்படியாக ரொம்ப சொல்பமா ரொம்ப அவரை பற்றி இவ்வளவு குறைச்சு மதிப்பிட தகுந்தவர் அவர் கிடையாது. நாரதர்னு சொல்லக்கூடியவர் சாட்சாத் பிரம்மதேவருடைய மானச புத்திரர்களே ஒருத்தர். சப்த ரிஷிகளுக்கு சமானமாக போற்றப்பட வேண்டிய ரொம்ப உயர்ந்ததான பரம வைஷ்ணவ பக்தர். பொதுவா வைஷ்ணவர்களை வரிசையா சொல்ற பொழுது பிரகலாத, நாரத, பராசர, புண்டரீக, வியாச, அம்பரீஷ, சுக, சௌனகாதின்னு வரிசையாக சொல்ற பொழுது பிரகலாத பகவானுக்கு அடுத்தபடியாக எடுக்கக்கூடிய பெயர் யாருடைய பெயர்னு கேட்டா நாரத மகிழ்ச்சியினுடைய பெயர். அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்தவர் நாரத மகிழ்ச்சி.
நாரதர்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாரதர் அப்படின்னு சொன்னா நாரம் ததாதி இதி நாரதகா என்று அந்த நாரதர்ன்ற பெயருக்கு பொருள் காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள். நாரம் ததாதி இதி நாரகா நாரதகானா அதுக்கு என்ன அர்த்தம்? ரம் அப்படின்னு சொன்னா அழிந்து போகக்கூடியது. ந ரம், எது ஒன்று அழியாததோ அதை நமக்கு வழங்குபவர். எது அழியாததுன்னு கேட்டால் ஞானம் என்கின்ற செல்வம் இருக்கிறதே, அறிவு என்கின்ற செல்வம் இருக்கிறதே, அந்த செல்வம் தான் நீங்காத செல்வம். பகவானை பற்றிய ஞானமாகிற செல்வம் என்றைக்குமே அழியவே அழியாது. அந்த செல்வத்தை கள்வர்களால் கவர்ந்து போக முடியாது. கடும் மழையோ வெயிலோ நெருப்போ ஏதோ ஒன்று வந்தது என்று சொன்னால் கூட அழிந்து போகாது. என்றைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடிய செல்வம் எதுன்னு கேட்டால் அந்த செல்வம் என்பது ஞான செல்வம். அப்படிப்பட்ட ஞானமாகிற செல்வத்தை, பகவத் பக்தி ஆகிற செல்வத்தை நமக்கு தரும்படியானவர் ஆரோ அவருக்குத்தான் நாரதர் என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த நாரத மகிழ்ச்சி இருக்கிறாரே, அவரு நாரதர்னு ஒரு வியக்தி, நாரதர் ஒரு நபர். புராணங்கள்ல இதிகாசங்கள்ல வர அந்த நாரதருக்கு மட்டும் இது இல்லை. இந்த நாரதர் இங்கே சொல்லப்படுவது ஆச்சாரியனை சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு ஆச்சாரியனாகப்பட்டவர் ஒரு சிஷ்யனுக்கு என்ன தருகின்றார் என்று சொன்னால் பகவானை பற்றிய ஞானத்தை அவர் தருகின்றார். பகவான் என்பவன் ஆர், பகவானுடைய பெருமைகள் என்னென்ன, அப்படிப்பட்ட பகவானுக்கு இந்த ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நாம் அந்த பகவானிடத்திலே எப்படியாக கைங்கரியம் பண்ண வேண்டும், எப்படியாக அந்த பகவானை பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஆர் ஒருவர் நமக்கு தருகின்றாரோ அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியன் தான் நாரதர். அந்த நாரத மகிழ்ச்சி இருக்கிறாரே, அவர் என்ன விதமான பண்புகள், என்ன விதமான குணங்களோட அவர் கூடியிருக்கின்றார் அப்படின்னு சொன்னா முதல்ல எடுத்த உடனே சொல்ற தபஸ்வாத்தியாய வினதம் தபஸு தபோ நிரதம். தபஸிலே நிரதம், நிரதம்னா ஊன்றி இருத்தல். தவம் 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 அப்படின்னு சொன்னா அந்த தவம்ன்ற வார்த்தை நம்ம கேட்ட உடனே ஏதோ காடுகளுக்கு நடுவில் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும், நல்ல கடுமையான கண்களை நல்லா இறுக்கி மூடிக்கொண்டு உலகப்பற்று உலக சிந்தனையே இல்லாமல், அதெல்லாம் அவ்வளவு சுலபமா நடக்க போறது இல்லை. ஆனால் நாம் அப்படி நம்புறோம். அப்படி உலகப்பற்று உலக சிந்தனையே இல்லாமல் எங்கேயோ காடுகரைகளிலே வாழ்வதுதான் தவம் நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அதை மட்டுமே தவம் என்று பெரியவர்கள் சொல்லவே கிடையாது. தபஸ்ன்ற சொல்லுக்கே பகவான் அர்த்தம். தபஸ்னா பகவான், பகவானை பற்றிய சிந்தனையிலே பகவானுக்கு செய்யும் ஆழ்வார் சொல்றார், சுவாமி நம்மாழ்வார் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவருக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று சொன்னால் அவர் சொல்றார், சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததா என்னடைந்த வன்குருகூர் அமர் சடகோபன் என்று சொல்லிவிட்டார். சிந்தை சொல் செயல் இந்த மூன்றும் இருக்கிறதே, அந்த மூன்றையும் பகவத் விஷயத்திலே ஊன்றி வைப்பவர்கள் அவர்கள் தவம் உடையவர்கள். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பகவத் பக்தி ஆகிற ஞானம் இருக்கின்றதே, அந்த பகவத் பக்தி ஆகிற செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வம் தான் இங்கே தவம் தவம் என்று போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை தவமாக கொண்டிருக்கும்படியாவனர் ஆனபடினாலே அந்த நாரத மகிழ்ச்சி அவரை சொல்ற பொழுது தொடக்கத்திலே சொல்லுகிறார்கள், தபோ நிரதம், தபஸிலே ஊன்றி இருப்பவர், பகவத் பக்தியிலே ஊன்றி இருப்பவர். அது மட்டுமல்ல, விஷயங்களை கற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு ஆசிரியனத்துல ஒரு சிஷ்யன் கற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு தவம். அப்படியாக விஷயங்களை நன்கு அதிகரித்து வைத்திருக்கிறார், நன்கு கற்று வைத்திருக்கிறார். அப்படி கற்று வைத்திருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றதே, அந்த தவத்தை தான் மேற்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட தபஸ் அவரிடத்திலே இருக்கிறது. அதற்கு மேலே ஸ்வாத்தியாய நிரதம், இந்த தபஸ் வச்சு கொண்டிருக்கிறாரே, அந்த தபஸோட நின்று விட முடியுமான்னு கேட்டால் அதற்கு மேலே ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது. என்னன்னு கேட்டால் தான் கற்ற விஷயத்திலே மீண்டும் 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 ஆசையோடு போதும், கல்வின்னு சொல்லக்கூடிய கல்வி கரையில கற்பவர் நாள் சிலன்னு சொல்லிட்டான். ஒரு நல்ல ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய இலக்கணம் என்னன்னு சொன்னால் தான் கற்ற விஷயத்தை மேலும் 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 மேலுமாக அதை அதிகரித்து கொண்டு கற்றுக்கொண்டே போக வேண்டும். அந்த விஷயத்திலே இன்னும் 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 அந்த விஷயத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விஷயத்தை பற்றினதான நினைவு தொடர்ந்து இருக்கும்படியாக இருக்குதான் சுவாத்தியாயம்னு பேர். தானே முயன்று கற்றல்.
ஒரு ஆச்சாரியன்ட்டு விஷயத்தை கற்றுக்கொள்ளும். சாத்திரங்கள்லாம் பாசுரங்கள்லாம் சந்த சொல்லிக்கிறோம். சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலத்துல மட்டும் சொல்றதுனாலே அது நம்முடைய நெஞ்சில நிக்கிறதா? அதுக்கு மேல என்ன பண்ண வேண்டியிருக்கு? நாம முயன்று எடுத்து ரசித்து அதை மேலும் மேலும் மேலுமாக கற்றல் என்கின்ற செயல் இருக்கின்றதே, அந்த செயலானது நடைபெற்றே ஆக வேண்டும். அப்படியான செயலானது நடைபெறக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, அது ஒரு ஆச்சாரியனுடைய லட்சணத்திலே அடுத்தபடியாக காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு உயர்ந்த விஷயம் சொல்ற. என்ன சொல்ற? வாக்விதாம்பரம் என்று காட்டுகின்றார். ஆச்சாரியன் அவர் அந்த விஷயங்களை சொல்லித் தருகின்ற பொழுது அவருக்கு என்ன இருக்கணும்னு கேட்டா, தமிழ வள்ளுவர் சொல்லுகின்றார், சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் ஆக்கும் அரிது. இகல்னா போர்க்களம். அப்படி ஒரு சொற்போர் நடந்தா அதுல அவனை ஜெயிக்க முடியாது. யார? சொலல் வல்லன் அப்படின்னு அவனுக்கு பேர். ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை என்ன விதத்திலே எப்படி கேட்பவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ, கேட்பார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னா, கேட்கக்கூடியவர்கள் அதை விரும்பும்படியாக இருக்க வேண்டும். கேட்பார் பிணிக்கும் தகைய. அதே சமயத்திலே கேளாரும், அதை கேட்காதவர்கள் கூட, ஓஹோ அப்படியா இவ்வளவு சொன்னாரா, நாம் அதை கேட்காமல் போய்விட்டோமே என்று அவர்களெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? வருந்தும்படியாக ஒரு சொல் வன்மை என்பது அவருக்கு அமைந்திருக்க வேண்டும். இந்த காலத்திலே ஆசிரியர்களுக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நன்னூலா சொல்ற, கலை பயில் தெளிவு கட்டுரை வன்மை என்று இதற்கு பெயர். கலை பயில் தெளிவுனா தான் கற்கக்கூடிய விஷயத்தை நன்கு பிழையற்று கற்க வேண்டும், கசடர கற்க வேண்டும். அப்படி படிக்கிறது பெருசு இல்ல, படிச்ச விஷயத்தை எடுத்து சொல்றான் வள்ளுவன் சொல்ற. எல்லாத்துக்கும் வள்ளுவர் இருக்க. இனருழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்துரையாதார். கற்றது உணர விரித்து உரைத்தல். தான் என்ன கற்றாரோ, தான் கற்ற விஷயத்தை தான் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதை நன்கு புரிந்து உணரும்படியாக அவர்களுக்கு அதை எடுத்து சொல்ல தெரியணும். அப்படி சொல்ல தெரியலன்னா அவனுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இணருழ்த்தும் நாரா மலர் அணையர். நல்ல ஒரு அழகான புஷ்பம் பார்த்தா அப்படியே அதனுடைய நிறம் பார்த்தா அவ்வளவு செக்கச்சவேல் இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. அந்த புஷ்பத்தை எடுத்து அப்படி கையில வச்சு மூக்கின் அருகிலே கொண்டு போனா ஒரு வாசனையும் இல்லை சொல்றான். ஏதோ காகித பூவாச்சே, அதை கொண்டு போய் ஒன்னாரு மூக்க வைக்க சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மலரானது நன்கு மலர்ந்து இருக்கிறது, அதனிடத்திலே இருந்து ஒரு நறுமணம் அது வெளியிலே வந்து மற்றவர்களுக்கு அந்த நறுமணத்தை பரப்புவதற்கு அந்த மலராலே இயலவில்லை என்று சொன்னால் அந்த மலரால் பயன் இல்லை. மலர்களுடைய விசேஷமே என்னன்னு கேட்டா நல்ல வாசனை இருக்கணும். அதான் அந்த மலர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை, அதான் மலருக்கு இருக்கக்கூடிய இயல்பு. அதனாலதான் இன்னைக்கும் பெருமாளுக்கு வாசனை இல்லாத புஷ்பங்களை பெருமாளுடைய திருமேனியிலே சமர்ப்பிக்க கூடாது. ஏதோ நம்ம கண்ணுக்கு பாக்குறதுக்கு வேணா அழகா இருக்குமே ஒழிய, ஏதோ கேந்தி மாதிரியான பூக்கள்லாம் இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா பெருசா அப்படியே மஞ்சளா அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொள்ளாமே ஒழிய, கண்ணுக்கு அழகாக இருப்பதுன்னு சொல்லக்கூடியதை பகவான் அவன் ரொம்ப விரும்புறது கிடையாது. ஒவ்வொன்றில் அவன் விரும்புறதே கிடையாது. அதனாலதான் வாச பூங்குழல் என்று அவளை சொல்லுகின்ற பொழுது பிராட்டியை சொல்லுகின்றோம். நல்ல நறுமணம் இருக்கும்படியான புஷ்பங்கள் என்ன உண்டோ, புஷ்பங்களை நிறைய சாத்தனம் கூட கிடையாது. அந்த நறுமணம் இருக்கக்கூடிய புஷ்பம் ஏதோ இன்னைக்கு 4 புஷ்பம், மார்கழி மாசம் மல்லிகைப்பூவே வராது. மார்கழி மாசம் மல்லிகைப்பூவே வரல, ஆனா நம்மகிட்ட 4 பூதான் இருக்கிறது அப்படின்னா அதை 4 கொண்டு வந்து பெருமாளுடைய திருவடியிலே நாம் அன்போட சமர்ப்பிக்கிறோம் என்று சொன்னால் அந்த புஷ்பத்தினுடைய வாசம்ன்றது பகவானுக்கு சொத்து. திருவரங்கம் பெரிய கோயிலே அவர்கள் ரொம்ப சில அற்புதமான வழக்கங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். அதுல ஒரு வழக்கம் என்னன்னு சொன்னா, அவர்கள் முதற்கவி நந்தவனத்திலே புஷ்பங்களை எம்பெருமானுக்கு என்று சமர்ப்பிப்பதற்காக அங்கிருந்து அந்த ஒரு நந்தவனத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை மட்டும்தான் பெருமாள் சமர்ப்பித்துக் கொள்கிறார். அவருக்கு ஏதோ பூச்சாத்தி உற்சவம் ஆச்சுன்னு சொன்னா மற்றவர்கள் வாங்கி தரக்கூடிய புஷ்பங்களை சாற்றிக் கொள்வார். அதுலயும் தன்னுடைய திருமேனிலாம் யாரும் சாத்திர முடியாது. அது ஒரு மாதிரி அவருடைய திருமேனில மற்ற இடங்களிலே படும்படியாக வேணா சாற்றிக் கொள்ளலாமே ஒழிய, அவருடைய திருமேனிலே சாற்றுவதுன்னு சொன்னா அவருடைய திருமேனிலே சாற்றும்படியான அந்த புஷ்பத்தை ஒரே ஒரு இடத்துல இருந்து அந்த நந்தவனத்தில இருந்து மட்டும் அவர்கள் கொடுப்பார்களே ஆனால், அந்த கைங்கரியவர்கள் கொடுப்பார்களே ஆனால் அதை மட்டும்தான் நம்பெருமாள் சாற்றிக் கொள்கின்றார். அந்த புஷ்பங்கள் இருக்கின்றனவே, அந்த புஷ்பங்களிலேயும்
நறுமணம் இல்லாத புஷ்பங்களை எடுக்கிறதுல ஒண்ணு. அந்த புஷ்பங்களை பறிக்கக்கூடிய காலத்திலே அவர்கள் எவ்வாறு என்ன விதமாக பறிக்கிறார்கள்ன்றதை கவனிச்சு பார்த்தால் தெரியும். அவர்கள் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த வஸ்திரத்தை எடுத்து தங்களுடைய முகத்தை அது ஏதோ படிக்காக இல்லை, பின்ன எதுக்காகவே அவர்கள் போர்த்திக் கொள்வார்கள்னு சொன்னா, அந்த புஷ்பங்கள்ல அந்த வஸ்திரங்கள், அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டா அந்த புஷ்பத்தினுடைய வாசனையை அவர்கள் முகர்ந்து விடுவார்கள். அந்த வாசனை பகவானுக்கு சொத்து. அது நமக்காக மலரவில்லை, நமக்காக பூக்கவில்லை, அது எம்பெருமானுக்காக நம்பெருமாளுக்காக என்று சொல்லி அந்த மலர்கள் பலகாலங்களாக எத்தனை பிறவிகளே தவம் பண்ணதோ இன்னைக்கு திருவரங்க மாநகரிலே இங்கே எம்பெருமானுக்கு என்று பூத்து நிற்கிறதே. அப்படி பூத்து நிற்கும்படியான அந்த மலருடைய மனமானது மனிதர்களுக்கு சொந்தமில்லை என்பதற்காக அவர்கள் ஒரு வஸ்திரத்தை எடுத்து அவர்கள் தங்களுடைய திருமுகத்தை அவர்கள் மூடிக்கொள்வார்கள். அதற்கு பிறகுதான் அந்த புஷ்பத்தை அவர்கள் பறிப்பார்கள். அப்படி அவர்கள் பறிக்கும்படியான புஷ்பத்தினுடைய அந்த அலர்ந்து வரக்கூடிய வாசனை கூட தங்களுக்கு இல்லாமல் அதை கொண்டு போய் நம்பெருமாளுக்கு அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். ஏன் சொல்றேன்னு கேட்டா, அந்த வாசனை என்று சொல்லக்கூடியது அவ்வளவு ஒரு விசேஷமான, அதுதான் மலருடைய இயல்பாக இருக்கத்தக்கது என்று சொல்கிறார்கள். அப்படி மலருக்கு இயல்பாக இருக்கும்படியான அந்த வாசனை இருக்கின்றதே, அந்த வாசனை இல்லாதபடிக்கு பலவிதமான மலர்கள் மலர்ந்தாலும் கூட காகித பூக்களாலேயோ அல்லது இப்போ நூல்லையே அழகா பூவெல்லாம் பண்ணுகிறார்கள். அப்பெல்லாம் மாலைகள் கூட சில சந்தர்ப்பங்கள்ல சமர்ப்பிக்கிறார்கள். அந்த மாதிரி நூலாலேயோ அல்லது வேற விதமான காகிதங்களாலேயோ அப்பெல்லாம் பூக்கள் இருந்தால் அந்த பூக்கள் முழுமையான பூக்களாக ஏற்றுக்கொள்ளத்தக்கனவல்ல. மலர்ந்தும் வாசனை தராத மலர்களைப் போலத்தான் நல்ல கல்வி அறிவிருந்தும் அந்த கல்வி அறிவை மற்றவர்களுக்கு கற்றுத்தர வல்ல ஆற்றல் அற்ற ஆசிரியர் பெருமக்கள் அவ்வாறு கருதத்தக்கவர்கள். அப்படியானவர் அல்லர் நம்முடைய நாரத மகிழ்ச்சி. அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், அவர் முனி புங்கவம், அதுக்கு மேல வாக்விதாம்பரம் என்று சொல்லுகிறார். நல்ல வாக்கு வன்மை படைத்தவர். அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, ஒரு தோழி, அவளுக்கு பேர் என்னது, நானாதாய் அப்படின்னு ஒரு கோபம்லாம் வருது. நானாதாய்ன்னு தெரியுறதே, அப்படியே என்னை எழுப்புகிறீர்கள், நான் உடையாய், எங்களுக்கு உன் மேல கோபம் இருக்கு, நீ எங்களுடைய பேச்ச கேட்க மாட்டேங்கிறாய், வரமாட்டேங்கிறாய், சொன்ன நேரத்துக்கு வரலன்னாலும் கூட உன்னுடைய நா வன்மை இருக்கிறதே அது சாமான்யமானது. எப்பேற்பட்ட பேச்சாற்றல் பெற்றவளாக நீ இருக்கின்றாய், என்ன அழகாக விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய திறன் படைத்திருக்கின்றாய், அப்படிப்பட்டவளே என்று அவளை அழைத்தார்கள். நா உடையாய் என்று அழைத்தார்கள். அதை போல அந்த நா உடைய தன்மை சுவாமி நம்மாழ்வாருக்கு திரு நாவீறு உடைய பிரான் என்று அவருக்கு திருநா. அந்த நாவீறு என்று சொல்லக்கூடியது அவருடைய திருவாக்கில இருந்து புறப்படும்படியான சொற்கள். அவை இந்த உலகத்தை மாற்ற வல்லன. இந்த உலகத்தை என்ன பண்ணும், ஊரெல்லாம் அது என்ன பண்ணும், வைகுந்தமாகும் தம் ஊரெல்லாம் என்கின்றபடியாக எங்கெங்கெல்லாம் ஆழ்வாருடைய திருவாய்மொழி ஓதப்படுகின்றதோ அப்படி ஓதப்படும்படியான இடங்களை எல்லாம் அது ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானமான பெருமையுடைய தேசமாக ஆக்கக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கிறது என்று கேட்டால், சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கிற்கு இருக்கிறது. ஆனபடினாலே சுவாமி நம்மாழ்வாரை திருநாவீருடைய பிரான் என்று அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நாவீர் இருக்கின்றதே அதைத்தான் வாக்விதாம்பரம் என்று காட்டுகின்றார் ரிஷி. எல்லாத்துக்கும் மேல முனி புங்கவம். முனி புங்கவம்னா என்ன அர்த்தம், முனிகி மனநசீலகா, அந்த மனத்திலே அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அந்த சீலம் என்கின்ற அந்த பண்பு இருக்கின்றதே அப்படி மனத்திலே கொள்ள வல்லவர். மனசை என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதை பகவத் விஷயத்திலே ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கின்ற ஆண்டன். வாயினால் பாடுதல்ன்றது அது கூட தப்பி தவிர நடந்துடும், அது ஒண்ணும் பெரிய கட்டம் இல்லை. ஆனா மனசு இருக்கிறதே, அந்த மனசானது ஒரே சந்தர்ப்பத்திலே அது உடல் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதை மனசும் இணைந்து செய்யுமான்னு காட்டா ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஆசிரியர் பணி ஆற்றுபவர்கள் நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம், நிறைய மாணவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லுவோம், பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி ஆப்சன்ட் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய உடல் மட்டுமே இங்க இருக்கின்றதை ஒழிய உங்களுடைய மனமானது இந்த இடத்திலே இல்லை, உங்களுடைய சிந்தனையானது வேற எங்கேயோ இருக்கிறது என்று சொல்வோம். அதே போல அந்த மனசு இருக்கிறதே, அந்த மனசை பகவத் விஷயத்திலே ஈடுபடுத்துவது, அந்த மனசை பகவானிடத்திலே கொண்டு செலுத்துவது. அதனாலதான் ஆழ்வார் எடுத்த உடனே என்ன சொல்ற, துயரறு சுடரடி
தொழுது எழு என் மனனேன்னு சொல்றேன். முதல்ல மனசை பார்த்து பேசணும். இப்ப நிறைய நீங்கள் இந்த உளவியல் நபர்கள்லாம் சந்திச்சேர்கள்னு சொன்னா அதுக்குன்னே வைத்தியர்கள் இருக்கிறார்கள். முந்தியெல்லாம் உடல்ல ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சரீரம், ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரியும்படியாக இருக்கக்கூடியதான இந்த சரீரம் மொத்தத்துக்கு ஒரு வைத்தியர் இருந்தார். அப்புறமா என்ன பண்ணார்கள், வைத்தியம் முன்னேறுச்சு. எப்படி முன்னேறுச்சு, அவர்கள் வரிசையாக சரீரத்துடைய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் தனித்தனியாக வைத்தியர்கள். காது மூக்கு தொண்டை அப்படின்னா அதுக்கு தனியா வைத்தியர்கள், கண்ணுக்குன்னு சொன்னா அதுக்கு தனியா வைத்தியம், பல்லுக்குன்னு சொன்னா அதுக்கு தனியா வைத்தியம். இப்படி ஒவ்வொன்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அங்கங்கள்ல ஒவ்வொரு அங்கங்களுக்கும் தனித்தனியா வைத்தியம் படிச்சார்கள். அந்த மாதிரி இப்போ என்னன்னு கேட்டா இதெல்லாம் ஸ்தூலமா இருக்கு, தெரியும். ஏதோ கொஞ்சம் உள்ள இருந்தா கூட ஏதாவது ஒரு பக்கம் அறுத்து பார்த்தா கூட இதுதான் உள்ள இருக்குன்றது தெரியும். இன்னும் அடுத்த கட்டமா வைத்திய சாஸ்திரம் முன்னேறி இருக்கு. என்ன முன்னேறி இருக்குன்னா, சூக்ஷ்மமாக நம்ம கண்ணாலே காண முடியாதபடிக்கு நமக்கு உள்ளே சூக்ஷ்மமாக நுட்பமாக நமக்குள்ளே பொருந்தி இருக்கக்கூடியதான ஒரு வஸ்து என்னன்னு கேட்டா அதுதான் மனஸ் என்று பெயர். அந்த மனசை படிக்கிறதுக்கு, அந்த மனசு எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது, அந்த மனசு என்ன விதமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், நம்முடைய சரீரத்தை வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் மனசுதான் காரணம். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வச்சிருக்கான், மன அழுத்தம்னு பேர். அந்த மன அழுத்தம் இருக்கிறதே அது எதனால ஏற்படுகிறது, அந்த அழுத்தத்தை எப்படி தளர்த்தலாம்னு அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா, அந்த மனசு இருக்கிறதே, அந்த மனசை சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த சரீரம் மொத்தத்தை சரி பண்ணிடலாம். இந்த சரீரத்தை சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்முடைய ஆத்மாவை அது கொஞ்சமாவது என்ன பண்ணி கொள்ளலாம்னு கேட்டா பகவத் விஷயத்திலே ஈடுபடும்படியாக செய்வதற்கு சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். நல்ல பாசுரங்கள்லாம் உட்கார்ந்து சேவிக்கணும்னு சொன்னா சரீரம் நல்ல திடமா இருக்கணும். அப்பதான் பாசுரங்களை கற்க முடியும். அந்த பாசுரங்களை கற்று அதனால ஞானத்தை பெற முடியும். அப்போ இதுக்கெல்லாம் இந்த சரீரம்னு சொல்லக்கூடியது அடிப்படைனா அந்த சரீரத்தை இன்னும் சரிப்படுத்திக் கொள்வதற்கு மனசு, அந்த மனசை சரி பண்ணிட்டால் எல்லா பிரச்சனையும் பாதி பிரச்சனை ஒழிந்து போய்விடும். அப்படியாக அந்த மனசை சரி பண்றத முதல்ல, அதனாலதான் ஆழ்வார்கள் என்ன பண்ணார்கள், மனசை கூப்பிட்டு பேசினார்கள். என் கண்ணும் மனமும் ஓடி எம்பெருமான் திருவடி கீழ் இணையா என்று. அந்த கண் உன்னை பார்க்கிற பொழுது மனசு இடத்துக்கு போகக்கூடாது. ரெண்டும் என்ன பண்ணும், ரெண்டுமாக சேர்ந்து பகவானுடைய திருவடிகளுக்கு கீழாக அந்த கண்ணும் மனமும் ஓடி இணையும்படியாக அந்த பகவத் விஷயத்திலே ஈடுபாடு கொள்ள வேண்டும். அவ்வாறு ஈடுபாடு கொள்ளும்படியான ஒரு உயர்ந்த ரிஷியாக, ரொம்ப பெருமை பெற்றவராக அமைந்திருந்தவர் ஆர் என்று கேட்டால், இந்த குணங்கள்லாம் ஆரிடத்துல இருக்கிறதுன்னு கேட்டா நாரத மகிழ்ச்சி ஆகிற ஆச்சாரியன் இடத்திலே இருந்தது. இதெல்லாம் ஆச்சாரிய லட்சணம். இதெல்லாம் இருக்கக்கூடியவர் தான் ஒரு குரு என்கின்ற ஸ்தானத்திலே, ஒரு ஆச்சாரியன் என்கின்ற ஸ்தானத்திலே இருந்து ஞானத்தை உபதேசித்து சிஷ்யனை வழிப்படுத்த முடியும். அந்த சிஷ்யன் எப்படிப்பட்டவன், சிஷ்யராக இப்போ ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நாரத மகரிஷிக்கு 5 விதமான பெருமைகள் காட்டப்பட்டிருக்கிறது. தப நிரதம், சுவாத்தியாய நிரதம், அதற்கு மேலாக அவரை சொல்லுகின்ற பொழுது அவருடைய பெருமை வாக்விதாம்பரம், அவருடைய சொல் வன்மை வாக்விதாம்பரம் என்று அவருக்கு அமைந்திருக்கிறது. அதற்கு மேலாக அவரை முனி புங்கவம் என்று அவருடைய மனப்புலன் அடக்கத்தை அப்படியாக போற்றியிருக்கிறார்கள். அவர் நாரம் ததாதி என்று பகவானாகிற ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதால் நாரதர் என்று அவருக்கு 5 விதமான பெருமைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இனி சிஷ்ய லட்சணம். சிஷ்யனாகிற வால்மீகி மகர்ஷி இருந்தாரே, அவருக்கு என்ன தன்மைகள் இருந்தன, அவர் தபஸ்வி, அவரும் தவமுடையவர் தான். அவர் எப்படிப்பட்ட தவமுடையவர், எதை கற்றுக் கொடுக்கிறாரோ கற்றுக் கொடுக்கக்கூடியதை நன்கு மனசிலே வாங்கிக் கொள்ளும்படியானது ஒரு தவம். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொன்னான். அவன் எப்படிப்பட்டவன், அந்த படிப்பிலே கற்பதிலே அவனுக்கு ஆர்வம் இருக்குமானால் தான் எப்பேற்பட்ட இழிவான நிலைக்கு அவன் வந்தாலும் அந்த நிலையிலே கூட அவன் பாடங்களை கற்பதற்கு அவன் என்றைக்குமே தயாராக இருக்க வேண்டும். அப்படியாக கற்கக்கூடிய ஆர்வம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியமாக அமைந்திருக்கிறது. ஆனபடினாலே அப்படிப்பட்ட கற்றல் ஆர்வத்தை காட்டுகின்றார், தபஸ்வின்னு காட்டு சொல்ற. உற்றூழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் என்று கற்றலுக்கான இலக்கணம் சொல்லியிருக்கு. உற்றுழி உதவியும், நம்மாலே என்ன உதவுதல் நம்மாலே செய்ய முடியுமோ, உதவுதல்னு சொன்னா அது நம்மாலே உடலாலே முடிகிறதா,
பொருளாடைய முடிகிறதா? எந்த வகையிலே முடிகின்றதோ அப்படியாக அந்த குருவுக்கு தன்னுடைய தொண்டை அவன் செய்வது உருபொருள் கொடுத்தும் அதற்குரியதான தட்சணைன்னு சொல்றார்கள், சில இடங்களிலே சம்பாவனைன்னு சொல்றார்கள். அப்படி ஒன்றை கற்கின்றோம், ஒரு இடத்து ஒன்றை கற்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு உருபொருளாக நாம கொடுக்கக்கூடிய பொருளை வச்சு அவர் ஏதோ கோடி கோடியா கட்டி வாழ போறதில்லை. ஆனால் அவரை காக்க வேண்டியது, அவருக்கு உரிய பொருள்களை கொடுக்க வேண்டியது சிஷ்யனுக்கு கடமை. ஆச்சாரியன் சிஷ்யனவன் ஆறுயிரை பேணுமவன் தேசாரும் சிஷ்யன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குமவன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சீர்வடிவை நோக்குமவன் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. சீர்வடிவை ஆசையுடன் நோக்கம். அதனால ஆசையுடன் நோக்குதல்னா அந்த ஆச்சாரியன் இருக்கிறாரே அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குமே, அவருக்குன்னு சொல்லி இருக்கும்படியான பந்துக்கள் இருப்பார்களே, அவருக்குன்னு சுகம் துக்கங்கள் உண்டே, இதையெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை ஐயோ நம்ம தலையில விழுந்துருச்சே, நாம இவருக்கு சிஷ்யனா போயிட்டோமே, இவர் வந்துட்டாரே. அந்த காலத்துல வேடிக்கையா சொல்லுவார்கள், ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறுயிரை பேணுமவன் அப்படின்னு பாசுரம் வச்சா இந்த காலங்கள்ல எங்க ஊர்ல ஒரு பாவதர் இருந்தார். போது வேடிக்கை தான் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், இப்படியே கோஷ்டியில உட்கார்ந்து உபதேசமா செய்ப்போம். ஆச்சாரியன் சிஷ்யனவன் ஆறுயிரை அப்படின்னா எல்லாரும் சொல்லுவோம் ஆறுயிரை பேணுமவன் அப்படின்னா, அவர் மட்டும் ஆச்சாரியன் சிஷ்யனவன் ஆறுயிரை பிடுங்குமவன் அப்படின்னு படிப்பார். அவர் ஏன் படிக்கிறாருன்னா அவருக்கு அவ்வளவு வெறுப்பு. அவருக்கு என்ன எண்ணம் இல்லைன்னு சொன்னா ஆச்சாரின் இடத்திலே அப்படியான ஒரு பக்தி இல்லை. அவர் எப்ப பார்த்தாலும் வராரே, அவருக்கு எதாவது நம்ம சம்பாவனை கொடுக்க வேண்டியதா இருக்கே, நாம் அவரை அப்படியாக மனம் வெறுத்து செய்வதுன்னு சொல்லக்கூடிய சிஷ்ய லட்சணம் இல்லை. பின்ன என்ன செய்ய வேண்டும்? அதை அவன் அன்போடே கொடுக்க வேண்டும். ஆசையுடன் என்கின்ற வார்த்தையை அதனாலதான் சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த இடத்துல அவர் ஆசையுடன் அவன் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய திருமேனியை அவன் நோக்க வேண்டும். அவருடைய திருமேனியை நோக்க வேண்டியது அவனுக்கு கடமையாக இருக்கிறது. அந்த திருமாளிகை அவர்கள் சம்ரட்சணம் பண்ண வேண்டுமே. அவர்களுடைய பெருமாள் திருவாராதன பெருமாளுக்குன்னு ஆக வேண்டிய திரவியங்கள் இருக்கின்றனவே, இவற்றையெல்லாம் கொண்டு போய் ஆச்சாரியனுக்கு சேர்க்க வேண்டியது சிஷ்யனுடைய கடமை என்பதாக சிஷ்யன் கருத வேண்டியது. அதனாலே இதையெல்லாம் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது. அவருக்கு பின்னாடி நாம நிற்கிறோமே, நாம எப்பேற்பட்ட பணக்காரனா இருப்போம், எப்பேற்பட்ட செல்வ சீமானாக இருக்கிறோம், நம்முடைய சம்பாத்தியம் என்ன, அவருடைய சம்பாத்தியம் என்ன, இவர் நம்மகிட்ட வாங்கிதானே சாப்பிடுறார், இப்படி சாப்பிட்டு தானே இவர் இந்த மடத்தை நடத்துறார், அப்படியெல்லாம் அவரை இழிவாக நினைப்பது என்பது மிகுந்த அபசாரம். அப்படியெல்லாம் கருதாமல் இவருடைய அறிவு என்பதற்கு முன்பாக நாம் ஒரு துரும்பல்லவா, இவராலே தானே நாம் இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம், இவரால் தானே நாம் ஞானத்தை சம்பாதித்திருக்கிறோம் என்று அவருடைய அறிவை கண்டு அவருக்கு பின்னின்று அவரை பணிந்து அவரிடத்தை கற்றல் என்பதுதான், அதுக்குத்தான் சிஷ்ய லட்சணம்னு பேர். அப்படியாக அனுவிருத்தின்னு இதுக்கு பேர். அவரை பின்பற்றி செல்வது, அவர் நடந்த பாதையிலே தானும் பின்பற்றி செல்வது, அவர்களை பின்பற்றி நடப்பதுன்னு அர்த்தம். அப்படி ரொம்ப விசேஷமாக அனுவிருத்தி செய்ய வேண்டியது. இதைத்தான் இங்கே சொல்றார், தபஸ்வி என்று காட்டுகிறார். அதற்கு மேலாக அவருக்கு இன்னொரு பெருமை காட்டுகின்றார். எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவராக இருக்கின்றார் என்று சொன்னால், அந்த பெருமை என்று சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமாக, அது நாரத மகரிஷி அவருடைய அனுகிரக விசேஷம்னு சொல்லக்கூடியது. இதுதான் வால்மீகி இருக்கக்கூடிய வைபவம். அவர் சொல்றார், பரிப்ரச்ச பிருஷ்ணம்னா கேள்வியை கேட்பதுன்னு அர்த்தம். ஒரு ஆச்சாரியனிடத்திலே சிஷ்யன் அவன் கற்கின்ற காலத்திலே அவரிடத்திலே நன்கு விஷயங்களை வினாக்களை தொடுக்க வேண்டும். எனக்கு இதெல்லாம் சந்தேகமா இருக்கிறது சுவாமி, என்னென்னதெல்லாம் எனக்கு மனசுல ஆகாமல் இருக்கிறது, எனக்கு புரியாமல் இருக்கிறது, நீங்கள் இவற்றையெல்லாம் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவருடைய சந்நிதியில அவருடைய திருவடியிலே சென்று விழுந்து அவரிடத்திலே வினாக்களை தொடுக்க வேண்டும். அப்பெல்லாம் கேட்கலாமா? அப்பெல்லாம் கேட்டால் அது நியாயமா அப்படின்னா, ஒரு நல்ல ஆசிரியர் அப்படியாக மாணவர்கள் ஆரேனும் கேள்விகளை வினாக்களை தொடுப்பார்களே ஆனால் அந்த மாணவர்களை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார். யாருக்கு கேள்வியே வராது, யாருக்கு வினாக்கள் எழா என்று சொன்னால் ரெண்டு பேர் தான். ஒருத்தன் நடத்துற எல்லாமே புரிஞ்சிடும், போதும், அவனுக்கு இதுக்கு மேல அவர் நடத்தவே வேண்டாம். அப்படியே ஒரு முறை சொன்னால் அந்த ஒரு முறை சொல்றதான் தாமதம். ஆச்சாரியன் அப்படியே மனசுல அப்படியே கிரகிச்சு கொள்வான். அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் ரொம்ப அபூர்வமாக சில பேர் இருப்பார்கள். குருவை விஞ்சிற சிஷ்யர்கள் இருப்பார்கள். அவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள், ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தன் இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன். நம்ம என்ன பாடுபட்டு என்ன கத்தி எவ்வளவு பிரயத்தனங்கள் பண்ணி என்னென்னவோ உதாரணங்கள் சொல்லி என்னென்ன பாடங்கள் நடத்தினாலும் அவன் அப்படியே எந்த காரணத்தை கொண்டும் எதற்கும் அசைஞ்சு கொடுக்காமல் அப்படியே பேசாமல் இருப்பான். அவனும் எந்த காலத்தையும் கேள்வி கேட்கவே போறதில்லை.
ஆனால் சில பேர் மட்டும்தான் இந்த விஷயங்களை புத்தியில கொண்டு போய் சிந்தனை பண்றார். ஒரு சொன்னது சரியா தப்பா, அது நம்மளால செய்ய முடியுமா முடியாதா, அது நடக்குமா நடக்காதா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்கின்ற வினாக்களை எல்லாம் அவர்களுடைய மனசிலே எழுப்பி கொண்டு அந்த எழுப்பிய வினாக்களை ஆச்சாரியனுக்கு முன்பாக அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கலாமானா கண்டிப்பா கேட்கணும். அப்படி கேட்டதுதான் இந்த சனாதன தர்மத்தினுடைய பெருமையே. நீங்கள் இந்த தர்மத்துல ரொம்ப விசேஷமான ரொம்ப உயர்ந்த புனித நூல்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஸ்ரீராமாயணம்னு சொன்னா இந்த ராமாயணம்னு சொல்லக்கூடியது எங்கே இருந்து பிறக்கிறது? வால்மீகி நாரத சம்வாதம், அதான் ஸ்ரீராமாயணம். வால்மீகி மகிழ்ச்சியும் நாரத மகிழ்ச்சியுமாக அவர்கள் இப்படியாக வினாவிடைகளாக அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பேசிக்கொண்டதுதான் ஸ்ரீராமாயணம் என்கின்ற திவ்ய சாஸ்திரமாக வந்தது. அப்ப வால்மீகி கேள்விகளை கேட்கவில்லை என்று சொன்னால் நமக்கு ஸ்ரீராமாயணம் கிடைத்திருக்காது. பாகவத புராணம், புராணங்களுக்குள்ளே சாத்விக புராணங்களுக்குள்ளே ரொம்ப வசத்தியான புராணமாக காட்டப்பட்டிருக்கிறது. சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ண பகவானே பாகவத புராணத்தினுடைய ஸ்வரூபம் தான். அப்படி பாகவத புராணம் எங்க இருந்து கிடைச்சது? இந்த பாகவத புராணமானது சுகபிரம்ம மகரிஷிக்கும் பரீட்சித்து மகாராஜனுக்குமாக இடையிலே நடந்த சம்வாதம். 7 நாள்களுமாக வரிசையா பரீட்சித்து வினாக்களை சொல்லி முடிப்பார் சுகபிரம்மம், உடனே அடுத்த கேள்வி கிடைக்கும், சொல்லி முடிப்பார் சுகபிரம்மம், அடுத்த கேள்வி பிறக்கும். இப்படியாக வினா விடைகளாக மாத்தி 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 7 நாள்களுமாக கங்கைக்கரையிலே அந்த கேள்விகள் தான் இப்ப ஏற்பட்ட பாகவத புராணம் என்கின்ற புராணமாக இன்றைக்கு நம்முடைய கைகளிலே கிடைத்திருக்கின்றன. அதுக்கு மேலாக விஷ்ணு புராணம், புராண ரத்னமும் விஷ்ணு புராணத்துக்கு பேர். அந்த விஷ்ணு புராணத்தை முதலாக அந்த விஷ்ணு புராணத்தை அவர்கிட்ட வினாவாகத்தான் தொடுத்தார் மைத்ரேயர்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி, பராசர மகிழ்ச்சியுடைய சிஷ்யர் மைத்ரேயர். அவர்தான் வினாவை தொடுத்தார். இந்த மாதிரியாக இருக்கிறதே இந்த உலகமானது இப்படி படைக்கப்பட்டிருக்கிறதே அது யாராலேயே காக்கப்படுவதாக தெரிகிறது, ஆரோ அதை அழித்து விளையாடுகிறார்களே, இப்படிப்பட்ட அழகிலா விளையாட்டுடையார் ஆர் என்று அவர் கேட்க அதற்கு விடையாகத்தான் விஷ்ணு புராணம் என்கின்ற அந்த புராணமானது எழுந்தது. ஆக அங்கேயும் கேள்வி பதில் தான். எல்லாவற்றுக்கு மேலாக நமக்கு ரொம்ப பிரசித்தமாக தெரிஞ்சது ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதம். கண்ணனும் பெருமானும் அர்ஜுனனுமாக அந்த அர்ஜுனன் வினாக்களை தொடுக்க 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 அதற்கு கண்ணன் பெருமான் அளித்த விடைகள் தான் இன்னைக்கு பகவத்கீதா சாஸ்திரமாக கீதோபனிஷத் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நாம் கற்கின்றோமே. அந்த கீதை என்று சொல்லக்கூடியது எப்படியாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுவும் இந்த மாதிரியான வினா விடைதான். எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி நம்மாழ்வாருடைய திருமுன்பே சுவாமி மதுரகவி ஆழ்வார் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று ஒரு வினாவை தொடுத்தார். அந்த வினாவிற்கு சுவாமி நம்மாழ்வார் அதை அத்தை தின்னு அங்கே கிடக்கும் என்று முதலாக வாய் திறந்து அவருக்கு விடை கூறினார். அதுக்கு பிற்பாடுதான் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்கின்ற ஒப்பற்ற திவ்ய பிரபந்தமானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி இந்த வினா விடைகள் தான் இதுதான் நமக்கு இந்த தர்மத்தினுடைய ஞானம் என்று சொல்லக்கூடியது. நான் உன்னை சொல்றது அப்படியே நம்பு, அப்படியே விசுவாசம் பண்ணுன்றது நம்முடைய தர்மத்திலே வழக்கம் இல்லை. உனக்கு அந்த விஷயத்திலே சந்தேகம் ஏற்படுகிறதா? உனக்கு அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதில் இடர்பாடுகள் இருக்கின்றனவா? உன்னுடைய மனசுக்கு சமாதானம் இல்லையா? நீ அதற்குரிய வினாக்களை கேள். அப்படி கேட்டாய்னு சொன்னா அதற்கெல்லாம் விடை தரும்படியாகத்தான் ஆச்சாரியன் என்பவர் அமைந்திருக்கிறார் என்பதைத்தான் இங்கே காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த நாரத மகிழ்ச்சியை வால்மீகி மகிழ்ச்சி ஒன்னும் தேடி போகல. ஆனால் அந்த வால்மீகி மகரிஷிக்கு ஒரு தாகம், ஞான தாகம், ஞான பசி என்பது ஏற்பட்டது. என்னைக்குமே அப்படியான ஞான பசி யாருக்கு ஏற்படுகிறதோ ஆச்சாரியன் அவரை தேடி வருவார் என்றதான் சாஸ்திரம். அந்த ஞான பசியானது ஏற்பட்டது. அந்த பசியை போக்கும்படியாக அந்த நாரத மகிழ்ச்சி அங்கே அவரே வந்து சேர்ந்தார். சுகபிரம்ம மகிழ்ச்சி அப்படித்தான் வந்து சேர்ந்தா பரீட்சித்து மகாராஜன் இடத்துல. பரீட்சித்து மகாராஜன் அவன் ஒரு முடிவு மட்டும் பண்ணிட்டான். 7 நாள் தான் என் வாழ்க்கையில இருக்கு. இந்த 7 நாள்ல நான் நிச்சயமாக மோட்சத்துக்கு போயே ஆக வேண்டும். அப்படி மோட்சத்துக்கு போவதற்கு வழி என்ன, எதை அறிந்து கொண்டால் எனக்கு மோட்சம் கிட்டும்ன்ற அந்த கேள்வி, அந்த துடிப்பு, அந்த தவிப்பு அவனுக்கு ஏற்பட்ட உடனே அவனுடைய இருப்பிடம் தேடி அவன் தேடி போகல சுகபிரம்ம மகிழ்ச்சியே. சுகபிரம்ம மகிழ்ச்சி அவனுடைய இருப்பிடத்திற்கு தானாகவே வந்து சேர்ந்தார். அதே போல இங்கே வால்மீகி மகிழ்ச்சியுடைய இருப்பிடத்திற்கு நாரத மகிழ்ச்சி தானே வந்து சேர்ந்தார். அப்படிப்பட்ட அந்த நாரத மகிழ்ச்சி அவரை பார்த்து நான் உங்கள்கிட்ட ஒன்றை கேட்க வேண்டும் என்று கேட்டார். ஒண்ணு இல்ல 16 கேட்கிறார். 16 கேட்கிறார். பார்த்த உடனே கேட்கிறார்,
எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஒரு 16 குணங்களை வரிசையா சொல்றார். கோணஸ்மின் குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு ஆரம்பிச்சு 16 குணங்கள். இந்த 16 குணங்களை சொல்லிட்டு இந்த 16 குணங்களும் இருக்கக்கூடிய ஒருத்தன், இதான் ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி இருக்க ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இப்ப இந்த 16 குணங்கள்ல ஒரு சில பேருக்கு பழக்கம், எங்க பக்கங்கள்ல பேச்சுக்கு சொல்லுவோம், 10க்கு 4 பழுதுலேன்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு 10 பொருத்தம் பார்ப்பார்கள். 10 பொருத்தம் 12 பொருத்தம் என்ன பொருத்தம் இருக்குன்னு பார்ப்பார்கள். பார்த்தார்கள்னா 4 தான் இருக்கும்பார்கள். சரி, 10க்கு 4 பழுதுல கட்டி வச்சிருவோம் அப்படின்னு கட்டி வைப்பார்கள். அந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட அந்த 16ல ஒரு 4 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், ஆளுக்கு 1. 16 குணத்துல தலைக்கு 2ன்னு வச்சு ஒரு 8 பேர் நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா? அல்லது தலைக்கு 4ன்னு சொல்லி அப்படியே பிரிச்சுக்கோ, அப்பெல்லாம் பிரிக்க கூடாது. தெளிவா சொல்றார், இந்த 16 குணங்கள் இருக்கணும். இந்த 16 குணங்களும் ஒருத்தனிடத்துல இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒருத்தன்றது சாத்தியமாகுமா? இந்த காலத்துல எங்களுக்கு ஒரு சார் இருந்தார், பாலமுருகன் சார். அவர் சொன்ன இன்னும் ஞாபகம். அவர் சொல்லுவார், ரொம்ப நல்ல விஷயம், அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. அற்புதமான குணம், இந்த அற்புதமான பண்பு 2 பேர்கிட்ட மட்டும் தான் உலகத்துல இருக்கு அப்படிம்பார். அப்படியா? யார் அந்த 2 பேர் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசையா கேட்போம். அவர் சொல்லுவார், ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் பிறக்கல அப்படிம்பார். என்ன அர்த்தம்? அப்படி யார்ட்டையும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருந்தவனும் போய் சேர்ந்துட்டான். அப்படி இன்னொருத்தன் இப்படியான குணங்களோட ஒருத்தன் பிறக்கல அப்படின்னா என்ன? இது யாரிடத்திலையுமே இல்லைங்கிறதை அவர் அப்படியாக சொல்லக்கூடிய வார்த்தை. அத போல இந்த 16 குணங்களை வரிசையா சொல்லி இது ஒருத்தன்ட்ட தான் இருக்குன்னா அதுவே ரொம்ப கஷ்டம். 2வது, அவன் இந்த மண்ணுலகிலே பிறந்தவனாய் இருக்க வேண்டும். அது அடுத்த பிரச்சனை. ஒருவேளை இப்படிப்பட்ட 16 குணங்கள் இருந்து அவர்கள் ஏதோ தேவர்களுக்கு மத்தியிலே ஒருத்தராக இருந்து அல்லது அதற்கு மேலாக பரமபதம் மாதிரியான லோகங்கள்லே அப்படியாக, பகவானுக்கு பரமபதத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு, அசங்கேய கல்யாண குண கணாம்னு பகவானுக்கு பேரு. கணக்கே கிடையாது. அத்தனை நல்ல குணங்களையும் பெருமாள் வச்சுட்டு பரமபதத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா என்ன பிரயோஜனம்? அது இங்கே இருக்கக்கூடிய இந்த பூமியிலே நம்மிலே ஒருத்தராக இருக்க வேண்டும். 16 குணங்களும் ஒருத்தர் இருக்கணும். அவனும் இந்த மண்ணுலகிலே தோன்றிய ஒருவனாக இருக்க வேண்டும். நாரதர் வால்மீகி மகிழ்ச்சி அவர் வாழ்ந்த சமகாலத்தை சொல்ற, இன்னைக்கு காலம் இல்ல. ராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னு கேட்டால், இந்த ராமாயணத்தை நமக்கு அருளி செய்த வால்மீகி மகிழ்ச்சி இருக்கிறாரே, அவர் சக்கரவர்த்தி மகன் ராமபுரான் எழுந்தருளி இருந்த காலத்திலேயே தானும் எழுந்தருளி இருந்தார். தன்னுடைய சமகாலத்திலே அவர் இருக்கும்படியான நபராக இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்ற 16 குணங்கள். அந்த 16 குணங்களும் ஒருத்தன் இருக்கணும். அந்த ஒருத்தன் இந்த பூமியை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். அவன் மனிதராக அவன் பிறந்திருக்க வேண்டும். அந்த மனிதன் தன் காலத்தில் இருக்கும்படியாக இருக்கணும். இத்தனையும் சொல்லி இப்படிப்பட்ட ஒருத்தன் உண்டா? ஏன்னா அந்த 16 குணங்களுமே சாமானியமான குணங்கள் அல்ல, எல்லாம் உயர்ந்த குணங்கள். அப்படிப்பட்ட இந்த 16ம் பொருந்தி இருக்கும்படியான ஒருவன் ஆர் என்பது வினா. சொன்ன உடனே நாரத மகிழ்ச்சி சொன்னாராம், கொஞ்சம் பொறு அப்படின்னா. ஏன் பொறுக்கணும்? இவன் இந்த 16 குணங்களையும் வரிசையா சொல்ல 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 அந்த குணங்கள்லாம் ஆறிடத்திலே இருக்கும்ன்றது அவருக்கு தெரியும் இல்லையா? இந்த குணங்கள்லாம் ஆறிடத்திலே இருக்கிறதுன்ற நபரை அவர் அப்படியே நினைச்சு 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 பார்க்கிறார். அப்படியே நினைச்சு 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 பார்க்கிற பொழுது இந்த காலத்துல ஸ்ரீலுத்தூர் கண்ணன் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக ராமாயண உபன்யாசங்கள்ல அவர் சொல்லுவார், இந்த மைசூர் பாக் இருக்குல்ல, புரியன்றக்கா இந்த உதாரணம் சொல்றேன். இந்த மைசூர் பாக் பண்ணினா அதை அப்படியே உடனே என்ன பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. அதுக்கு ஒரு பதம் இருக்கு. அந்த பதம் எங்களுக்கு ஒரு சார்ந்தவர் சொல்லுவார், அப்படி அது அந்த சட்டியோட ஒட்டாம ஒரு தடவை சுத்தி வரும். அப்படி அந்த சட்டியோட ஒட்டாம சுத்தி வர நேரத்தை சரியான பதமா பார்த்து அப்படி தட்டுல விட்டு அந்த தட்டுல இருந்து அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது, நல்லா இருக்காது. அது போய் அங்க போய் என்ன ஆகணும், கொஞ்சம் இறுகணும். அப்படி இறுகினாத்தான் அதை எடுத்து நாம பயன்படுத்த முடியும். அப்படி இல்லாமல் நாம சாப்பிட்டோம்னு சொன்னா அதை நாம பயன்படுத்த முடியாது. அது ரொம்ப நெகிழ்ந்து போய் குழகுழான். இந்த மகிழ்ச்சி 16 குணங்களை கேட்க 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 கோ குணவான், குணங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய, குணங்களிலே உயர்ந்த குணமாக இருக்கக்கூடிய சௌசீல்யம் என்கின்ற குணம் ஆரிடத்திலே இருக்கிறது அப்படின்னா,
ஓ, சௌசீல்ய குணமா? இந்த சௌசீல்ய குணம் என்று சொல்லக்கூடியது அந்த சௌசீல்ய குணம் என்கின்ற குணத்திற்கு இலக்கணமாக இருப்பவன் சக்கரவர்த்தி திருமகனாகிற ராமபுரான் அல்லவா அப்படின்னு நினைச்சார். அடுத்த கேள்வி, கச்ச வீரியவான், வீரம் என்கின்ற குணம் ஆரிடத்திலே முழுமையாக இருக்கிறது அப்படின்ன உடனே வீரம் என்கின்ற குணமா? அந்த வீரம் என்கின்ற குணமானது செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கள் என்று ஆருக்கு அந்த வீரத்தை காட்டி இருக்கின்றோமோ அதே வீரம் அந்த செற்றார் திரள் அழியும்படியாக சென்று செரு செய்தல், அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே சென்று செரு செய்த வல்லமை ஆருக்கு இருந்தது? சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று சென்று செரு செய்தவன் சக்கரவர்த்தி திருமகன் அல்லவா? அந்த வீரம் என்பது அவனிடத்திலே தானே பொருந்தி இருக்கிறது. உத்தம வீரன் அவன்தானே அடுத்து நினைச்சார். இப்படியே இந்த 16 கேள்வியும் கேட்க 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 அவருக்கு ராமன் 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 ராமன்னு அவருடைய நெஞ்சமெல்லாம் என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டா அப்படியே நெகிழ்ந்து போச்சு. அப்படி நெகிழ்ந்து இருக்கக்கூடிய பதார்த்தத்தை நம்மளால சாட முடியாது. அந்த நெகிழ்ந்த பதார்த்தம் என்ன ஆகணும்னா நல்லா இருக்கணும். இருக்குனதுக்கு அப்புறம் தான் அதை இப்படி நறுக்க முடியும், அப்படியே தனித்தனியா துண்டுகளாக எடுக்க முடியும். அந்த மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் அந்த வால்மீகி மகிழ்ச்சி வாயெடுத்து போனா எதுவுமே பேசல. வால்மீகிட்ட எந்த வார்த்தையும் சொல்லாமல் நாரதர் அப்படியே தியானம் பண்ணிக்கொண்டே இருந்து இந்த 16 குணங்களுக்கும் 16 கேள்விகளுக்கும் ஒரே ஒரு விடை என்ன தெரியுமா? இக்ஷுவாகு வம்ச பிரபவஹா. இதுக்குதான் பதில். என்ன பதில்னா இக்ஷுவாகு வம்ச பிரபவஹா. ஒருவன் அந்த இக்ஷுவாகு வம்சம் என்று சொல்லும்படியான வம்சத்திலே அவன் அவதரித்திருக்கின்றானோ அவன்தான் பதில் சொன்ன. இதுல இந்த பதில் இருக்கே, இந்த பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில். ஒவ்வொன்னையும் ரசிச்சு கவனிக்கணும். இந்த பதில் சொல்ற போது என்ன சொல்லியிருக்கலாம்? ராமன், தாசரதி, அவனுக்கு பேர் இன்னொரு பேர் தாசரதினா அவனுக்கு ஒரு பேர் தாசரதி. அல்லது ரகு வம்சத்திலே பிறந்திருக்கிறான், அதனால ரகுகுல திலகன். இப்படி எத்தனையோ சொல்லியிருக்கலாமே. அல்லது ஜானகி மணவாளனாக இருக்கின்றான் அப்படின்னால சீதா, இதோ சொல்லியிருக்கலாம். எந்த பேரும் சொல்ல. ஏன்னா ராமருக்கு எப்படி இருக்கு, நம்ம ஒரு மந்திரம், நம்ம ஒரு ஸ்லோகமே சொல்றோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமகான்னு சொல்றோம். இத்தனை இருக்கு. ராமான்னு சொல்லியிருக்கலாம், ராமச்சந்திரான்னு சொல்லியிருக்கலாம், ராமபத்ரான்னு சொல்லி ஒன்னும் சொல்லல. இக்ஷுவாகு வம்ச பிரபவஹா அப்படின்னு சொல்ற. இக்ஷுவாகு வம்சத்திலே அந்த குலத்தை விளங்க செய்தவன் அப்படின்னு. ஏன் இக்ஷுவாகு வம்சம்னு இப்ப இக்ஷுவாகு மகாராஜா பேரை ஏன் சொல்லணும் என்ன கேட்டால், அந்த இக்ஷுவாகு மகாராஜா இருக்கிறானே அவன் இந்த உலகிற்கு மிக பெரும் நன்மை ஒன்றை செய்திருக்கின்றான். என்ன நன்மையை செய்திருக்கின்றான்? இந்த இக்ஷுவாகு மகாராஜா தான் இந்த வம்சத்திலே பல பல ராஜாக்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக எத்தனையோ ராஜாக்கள், என்ன சொல்ல போனா சூரிய வம்சம்னே பேர். சூரியன் தான் இந்த வம்சத்திலே முதல். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு தர்மசாஸ்திரத்தை கொடுத்தவன் மனு மகாராஜா, அதனாலே மனு வம்சம்னு இதுக்கு பேர். அப்படி இவர்களுடைய பெயர்களை எல்லாம் இந்த வம்சத்தை ரொம்ப யாரும் பெருமையா சொல்ல மாட்டார்கள். சூரிய வம்சம் தோன்றலாம் சொல்றோமே ஒழிய வாஸ்தவத்திலே இக்ஷுவாகு வம்சம் இக்ஷுவாகு வம்சம் இந்த வம்சத்தை சொல்றார்கள். ஏன்னா இவர்களுடைய குல தெய்வமாக இருக்கக்கூடிய திருவரங்கம் பெரிய பெருமாள் இருக்கின்றாரே, அந்த பெரிய பெருமாளை பூலோகத்திற்கு கொண்டு வந்தவன் இந்த இக்ஷுவாகு மகாராஜா. இவர்கள் ஆர்க்கும் இவர்கள் யாவரும் வணங்கும்படியாக இவர்களுடைய குலதெய்வமாக இருந்தவர் நம்பெருமாளாக இன்றைக்கு எழுந்தொழுக்கும்படியான ஸ்ரீரங்கநாதர் இருக்கிறாரே, அந்த பெருமாள் தான் இவர்களுக்கெல்லாம் குலதெய்வம். சக்கரவர்த்தி திருமகனாலே ஆராதனை பண்ணப்பட்ட தெய்வம். அவருக்கு வால்மீகி ராமாயணத்திலே நாராயணன் பேரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ரங்கநாதன் அவருக்கு பெயர் உருவானது. அந்த நாராயண மூர்த்தியாக இருக்கக்கூடிய அவரை பிரம்மதேவன் தான் முதல்ல வச்சு ஆராதனை பண்ணி கொண்டிருந்தான். பிரம்மலோகத்திலே வச்சு ஆராதனை பண்ணி கொண்டிருந்தான். அப்படி பிரம்மலோகத்திலே பிரம்மதேவருடைய ஆராதனத்திலே இருந்த அந்த மூர்த்தியை இந்த பூலோகத்திற்கு கொண்டு வந்தது ஆர் என்று கேட்டால் அது இந்த இக்ஷுவாகு மகாராஜா தான் மிக பெரும் தவம் ஒன்றை மேற்கொண்டு அந்த தவத்தின் பலனாலே இந்த பூ உலகிற்கு அந்த ரங்கநாதனை கொண்டு வந்து இந்த பூமிக்கு முதல்ல அழைத்து வந்தவன் ஆறுன்னு கேட்டால் அது இந்த இக்ஷுவாகு மகாராஜாவாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த மகாராஜனுடைய அந்த பெருமையை எடுத்து காட்டும்படியாக ரிஷி சொல்லுகின்ற பொழுதே இக்ஷுவாகு வம்ச பிரபவஹா. அப்படிப்பட்ட இக்ஷுவாகு வம்சத்திலே இந்த உலகிற்கு எப்பேற்பட்ட பெரியவருமாள் மற்ற எந்த தெய்வங்களை காட்டிலும் யாவருக்கும் வேறாக வித்தாக இருக்கும்படியான பெரிய பெருமாள். அப்படிப்பட்ட பெரிய பெருமாளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க. அதனாலதான் அவருக்கு பேர் என்னன்னா தென்னாடும் வடநாடும் தொழநின்ன திருவரங்கம் என்று அதற்கு பெயர்.
தென்னாட்டிலே இருக்க முடியாதவர்களா நாம் என்ன சொல்றோம், நம்முடைய தேசத்திலே இருக்கிறது என்பதற்காக நாம் தொழுகின்றோம். ஆனால் வடநாடு என்று சொல்லும்படியாக அங்க இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த அயோத்தியா தேசமானது, அந்த தேசத்தினுடைய ஆதியிலே இந்த மூர்த்தி தான் இங்கே பிரதிஷ்டையாக இருந்தார், அவரைத்தான் இவர்கள் ஆறும் வணங்கினார்கள். அப்படிப்பட்ட அந்த மூர்த்தி இருக்கின்றாரே, அவரை சொல்லி இக்ஷுவாகு வம்ச பிரபவா என்று, அப்படிப்பட்ட அந்த இக்ஷுவாகு வம்சத்திலே அவன் அவதரித்திருக்கின்றான் என்கின்ற விஷயத்தை இவர் எடுத்து காட்டினார். விஜிதார் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. இவர்கள் ரெண்டு பேருமாக சந்திச்சு கொண்டு இவர்கள் கொஞ்சம் கால தாமதம் ஆகிவிட்டது. தமசா என்று சொல்லக்கூடிய ஒரு நதி, அந்த தமசான்ற நதியில போய் இன்னைக்கு ஸ்நான சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், பாரத்வாஜ மகிழ்ச்சின்னு பேரு. அந்த மகிழ்ச்சியும் அவருமாக சேர்ந்து சென்று அவர்கள் ஸ்நான சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் சென்று அங்கே அவர்களுடைய கடமைகள் எல்லாம் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு காட்சியை பார்த்தார். என்ன பார்த்தார்? ஒரு வேடன். அந்த வேடன் என்ன பண்ணான், கிரௌஞ்சம் என்று சொல்லும்படியான ஒரு பறவை, இந்த கிரௌஞ்சமாக இருக்கக்கூடிய பறவையினுடைய ஜோடி ரெண்டு பறவையாக இருந்தது. அதிலே ஒரு பறவையை அவன் அம்பை கொண்டு அடித்து வீழ்த்தினான். இதை பார்த்து கொண்டிருக்கிறார் வால்மீகி மகரிஷி. பார்த்த உடனே அவருக்கு மனசு தாங்கல, மனசு பொறுக்கல. அப்படி மனசு பொறுக்காமல் விறுவிறுன்னு உனக்கு சாபம் கொடுக்கணும். அந்த சாபத்தை ஒரு அழகான ஸ்லோகமாக அவர் செஞ்சுட்டார். ஒரு ஸ்லோகம், மானிஷாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஒரு ஸ்லோகம் பண்ற, ஸ்லோகம் பண்ணா சொல்ற, உயிரும் உடலுமாக இணைந்திருந்த அந்த கிரௌஞ்சம் என்று சொல்லும்படியான அந்த பறவை இணை இருக்கின்றதே, அந்த பறவையை அடித்து வீழ்த்தி இருக்கிறாயே, அதுல இருக்கும்படியான அந்த பறவையிலே ஒன்றை வீழ்த்தி இருக்கின்றாயே வேடனே, நீ இதே போல அந்த பறவைகள் பிரிவதற்கு காரணமாக இருந்த நீயும் இதை போல ஒரு நாள் அழிவை சந்திப்பாய் என்று அவனை சபித்து விட்டார். சபிச்சிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்பதான் வால்மீகி மகரிஷி யோசனை பண்ணி பார்க்கிறார். அவர் என்ன பண்ணி இருக்கிறார், அவனுக்கு சாபம் கொடுத்திருக்கார். ரெண்டு விஷயம். பொதுவாக ரிஷிகள் அவ்வளவு வேகமாக அவர்கள் நியாயமா சாபங்கள் வழங்குறதுன்றது வழக்கத்துல, ஏன்னா அவர்கள் கோபதாபங்கள்லாம் அடக்கியவர்கள். அப்படி கோபதாபங்கள்லாம் அடக்கி இருக்கும்படியான அவர்கள் சட்டுன்னு கோபம் கொண்டு ஒரு வார்த்தை சொல்லி ஒருத்தனை சபிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது நியாயம் இல்லை. அவர்களுடைய வழக்கத்திற்கு ஒழுக்கத்திற்கு அது பழக்கம் இல்லாமல் இருக்கிறது. நாம் போய் இப்படி கோபவசப்பட்டு விட்டோமே, ஏதோ அதுக்கு விதி இப்படியாக முடிஞ்சிருக்குன்னு நம்ம நினைச்சிருக்கணும். ஏன்னா அது வேட்டுவனுடைய குல தர்மம், அவன் வேட்டையாடுத்தான் அவன் சாப்பிடணும். அதனாலே இதை நாம் இப்படியாக நாம் நினைச்சிட்டோமேன்னு அவர் நினைச்சு கொஞ்சம் வருந்தினார். ஆனா அவருக்கு இன்னொரு கேள்வி அவருக்கு தோணுது, நாம இப்ப என்ன பண்ணோம், சபிச்சோம். சபிச்சோம்னா ஏதோ வாய்க்கு வந்தபடி ஆவேசமா தானே சபிச்சிருக்கணும். ஆனால் நாம் என்ன செய்தோம், ஒரு அழகான கவிதையாக நாம் இதை சபித்திருக்கின்றோம். இப்படி அழகான கவிதையாக நாம் எப்படி இந்த வாக்கியங்களை சொன்னோம், நமக்கு எப்படி இது தோன்றியது, நம்முடைய வாக்கிலே இது எப்படி கவியாக வந்து விழுந்தது. வடமொழியிலே இதற்கு அனுஷ்டுப் என்று பெயர். நம்ம தமிழ்ல வெண்பா, களிப்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பான்லாம் சொல்றோமே, அந்த மாதிரியாக வடமொழி இலக்கணத்திலே அனுஷ்டுப் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகத்தினுடைய உருவத்திலே இந்த சோகம், வால்மீகியினுடைய சோகம் ஒரு ஸ்லோகமாக வெளிவந்தது என்று சொல்லுகிறார். அவருக்கே ரொம்ப ஆச்சரியம், வாய்ப்பில்லையே, நாம இதெல்லாம் ஒழுங்கா நாம இங்கே நாம் படிச்ச மாதிரி தெரியலையே, ஆனால் இது எனக்குள்ளே இருந்து எப்படி பொங்கி வந்தது என்று தெரியல. ஏன்னா இலக்கணம் வகுக்கிறார்கள், கவிதை என்பது ரொம்ப உயர்ந்த தரமான கவிதைகள் எப்படி வரும்னு கேட்டா அது என்ன சொல்றது, அது வந்து ஒரு 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 என்ன அதாவது ஒரு ஒரு நிறைய நீர், ஒரு ஓவர் ஃப்ளோ அதுக்கு பேர். அப்படியே தண்ணீர் நிறைஞ்சிருந்ததுன்னு சொன்னா அந்த டேங்க்ல தண்ணீர் அப்படியே நிறைஞ்சு அதுக்கப்புறம் உள்ள இருந்து வெளியிலே வழிந்து வருகின்றதே, அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியதான் மொழிபட்டோடும் கவி அமுதம் என்கின்றார் சுவாமி நம்மாழ்வார். அதனால அப்படியே வழிந்து வருவதுதான் கவிதை. அப்படியாக இவருக்குள்ளே இருந்து அப்படியே பொங்கி வழிந்து அது அப்படியே வெளிவந்து விட்டது. அப்படி வெளிவந்த உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்படியே நேரா தன்னுடைய ஆசிரமத்துக்கு வருகின்ற பொழுது அவருக்கு பிரம்மதேவருடைய சாட்சாத்காரம் கிடைத்தது. பிரம்மதேவர் சொன்னார், நான் தான் உனக்கு அந்த அனுகிரகத்தை செய்தேன், உன்னாலே உலகிலே ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டி இருக்கின்றது. என்ன காரியமாக வேண்டி இருக்கிறதுனா, நீ இப்பொழுது நாரத மகிழ்ச்சியை பார்த்து நீ வினவினாய், 16 குணங்களை உடைய ஒருவன் ஆர் என்று வினவினாயே, அப்படிப்பட்ட ஒருவனுடைய சரிதம், வரலாறு, அந்த கதையை நீ சொல்ல வேண்டும்.
உன்னுடைய வாக்கினால்தான் அந்த கதையானது இந்த உலகத்திற்கு வெளிவர வேண்டும். உன்னுடைய வாக்கினாலேதான் அந்த சரித்திரமானது சொல்லப்பட வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட கவி இயற்றக்கூடிய சாமர்த்தியத்தை உமக்கு நான் வழங்கி இருக்கிறேன். இனிமேல் சம்ஸ்கிருத பாஷையிலே யாரெல்லாம் கவிதை எழுத வேண்டுமோ உன்னை முதன்மையாக கொண்டுதான், உன்னுடைய கவிதைகளை கண்டுதான் அவர்கள் இனி கவிதைகளை அவர்கள் எழுதி பழகுவார்கள், அவர்கள் எழுத இயலும். ஆனா உமக்கு என்ன பேர்னா ஆதி கவின்னு பேர். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்யன்னு அவருடைய பெருமை என்னன்னு கேட்டா, அப்படி கவிதா வனச்சாரினகா, ஒரு கவிதை என்கின்ற வனத்திலே அப்படியே ஒரு சிம்மத்தை போல அவர் அப்படியே வலம் வருகின்றார். அப்படிப்பட்ட கவிதை ஆற்றலானது வால்மீகிக்கு பிரம்மதேவருடைய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது. ஆனால் வால்மீகி மகிழ்ச்சி ஆகிற நீர்தான் இந்த ராமகதை என்கின்ற ஒப்பற்ற சரித்திரத்தை இந்த உலகத்திற்கு வழங்க வேண்டும். அந்த சரித்திரத்தை வழங்கும்படியாக உமக்கு நான் ஞான திருஷ்டி தருகின்றேன். ராம கதையிலே என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததோ அதெல்லாம் நீர் பார்த்து அதையெல்லாம் நீர் கதையாக சொல்வீர். இனிமேல் நடக்கக்கூடிய, ஏன்னா இங்கதான் வால்மீகியுடைய ஆசிரமம், அதுதான் இனிமேல் சீதை வரப்போறா. சீதையினுடைய குழந்தைகள் லவகுசர்கள் வால்மீகி இடத்துலதான் அவர்கள் கற்க போகிறார்கள். வால்மீகி மகிழ்ச்சி அவர்களுக்கு ராமாயணத்தை சொல்லித்தர போறேன். இன்னைக்கு நம்ம இப்படி ராமாயண உபன்யாசம்னு பண்றோமே, முதல்ல ராமாயண உபன்யாசம் பண்ண பெருமை யாருக்குன்னு கேட்டா ராமபிரானுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த பெருமை. ராமபிரானுடைய திருக்குமாரர்கள் லவகுசர்கள் வால்மீகி மகிழ்ச்சி எழுத கற்றுக்கொண்டார்கள். ஆழ்வார் சொல்றார், செம்பவள திருவாயால் தன் சரிதை தானும் கேட்டே. அந்த தன்னுடைய பிள்ளைகளுடைய வாயினாலேயே தன்னுடைய வரலாற்றை முதல்ல ராமாயண உபன்யாசம் கேட்டது யார் தெரியுமா? ராமர் தான் கேட்டார். அயோத்தியிலே நடந்தது. இன்னைக்கு நாம் அயோத்தியிலே மீண்டும் அந்த ராமருடைய சந்நிதி பிராண பிரதிஷ்டை ஆகக்கூடிய அந்த வைபவத்தை முன்னிட்டு நாம் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ராமாயணம் சொல்றோம். அயோத்தியிலே முதல்ல லவகுசர்கள் அவர்கள் 2 பேருமாக இருந்து ராமபிரானுடைய கதையை தன் சரிதை தானும் கேட்டே. ராமபிரானே எழுந்தருள் இருந்து அவருடைய இந்த உயர்ந்த ராமாயணத்தை அவரே கேட்டார். அவருடைய திருச்செவி சாற்றிய உயர்ந்த திவ்யமான சரித்திரம். அந்த சரித்திரத்தை இன்று தொடங்கி 10 நாள்கள் இந்த சந்நிதியிலே அனுபவிக்கலாம் என்று சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பரம கிருபையானது ஏற்பட்டிருக்கிறது. அனைவரும் இதே போல மாலை 7 மணி சந்தர்ப்பத்திலே இந்த உபன்யாசத்தை தொடங்கி இவ்வாறாக அனுபவிக்கலாம் என்று இன்றைய தினத்திலே அந்த வால்மீகி ராமாயணத்தினுடைய அவதாரம் என்கின்ற அளவிலாக இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். இனி மேல இருக்கக்கூடிய சரித்திரங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம். அனைவரும் வந்து கேட்க பிரார்த்திக்கிறோம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்ற 2 எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம் விடியல் வழிதாக்கும் வேரியம் கமர நோக்கும், நீடிய வரக்கரு சேனை நீர்வற்றொழிவாகை சூடிய சிலைராமன் தோல்வலி கூறுவார்க்கே. மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாதர்முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைச பூர்வைஹி ஆச்சாரியைஹி சத்கதாயாஸ்து மங்களம். ஆழ்வாரும் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், நன் திருவடிகளே சரணம். Swami Srimati Ramanujaya